வெல்கம் டு செண்டூஸ் கிச்சன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கோபி மஞ்சூரியன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ஈஸியும் கூட. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பர்ஃபெக்ட் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணிக்கிறணும், பெருசாக கட் பண்ணிடக்கூடாது. க்ரீன் கேப்சிகம் பாதி போதும், பெரிய வெங்காயம் 2, கார்ன்ஃப்ளவர், மைதா, க்ரீன் சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கிறணும், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ். கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு பவுலில் மைதா 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. அந்த காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டுற அளவுக்கு அந்த மாவு இருக்கணும். இது கூட வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மாவு தண்ணியாக உங்களுக்கு கரைச்சிட்டிங்கன்னா அது கூட எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மைதாவும் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த காலிஃப்ளவர் மேலே அந்த மாவு எல்லாம் நல்லா ஒட்டும். இப்போ காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே காலிஃப்ளவரை ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணும்போது காலிஃப்ளவரை நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். காலிஃப்ளவர் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கூட காலிஃப்ளவரை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நாம் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கூட நீள் வாக்கில் கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், க்ரீன் கேப்சிகம் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் அது கூட சோயா சாஸு 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸு 3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சோயா சாஸ் அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை இந்த சாஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் நல்லா திக்காக கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த காலிஃப்ளவர் மேலே இந்த சாஸ்லாம் நல்லா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃபைனலாக இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டு சர்வ் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.